ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிங்டம். நான் வேணி கணேஷ். இது தென்றல் தவழும் தென்காசி. இன்றைக்கி நம்ம கார்டன் கிங்டமில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான தேங்காய் பிஸ்கட். அப்படியே பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் இந்த தேங்காய் பிஸ்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம மைதா மாவு பயன்படுத்தாமல் கோதுமை மாவு பயன்படுத்தி ரொம்பவே ஆரோக்கியமாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயை நல்லா சிவந்து வர வதக்கி எடுத்துடலாம். நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பேனில் தான் சேர்த்துருக்கோம். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா போய் சிவந்து வரணும். நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் வந்து சரியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போது இந்த தேங்காய் துருவலை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 4 ஏலக்காவை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கிறலாம், உங்கள் விருப்பம்தான். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச சீனியை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கிறலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் துருவல், அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் அப்படியே இருக்கட்டும், கடைசியில் தேவைப்படும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பழைய கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பேக் பண்ண உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கிறலாம் மறுபடியும். கூடவே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போது நம்ம வந்து பிஸ்கட்டை எந்த பிளேட்டில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கையில் லேசாக நெய் தடவிக்கிறலாம். நெய் தடவிட்டு மாவு வந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமே திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உருட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை இப்படி உருட்டிக்கிட்டு லேசாக இப்படி தட்டிக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலாம், அப்படி இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கிறலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம மீதி இருந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அப்படி இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து 2 பேட்சாக வச்சுருக்கேன். இந்த தட்டில் வந்து 4 பிஸ்கட் தான் வைக்க முடிஞ்சிச்சு, அதனால நான் 2 பேட்சாக வச்சுருக்கேன். இப்போது நமக்கு இந்த கடாயும் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதில் கவனமாக மெதுவாக வைங்க, பொறுமையாக வச்சுட்டு இதை மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். இப்போ சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கட் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்படி லேசாக அமுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி அமுங்குற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போது இந்த பிளேட்டை தனியாக எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு.
பேக்கரி சுவையில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான தேங்காய் பிஸ்கட் நம்ம வீட்டையே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே கிறிஸ்பாக அட்டகாசமாக வந்திருக்குது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.